இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து அவரை பற்றின ஏகப்பட்ட செய்திகளை பார்த்து வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் சமீபத்தில் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு பெட்டியை பார்த்துருக்காங்க அப்படின்னும், அதில் இருந்த பொருட்களை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடச்சிருக்கு. அது என்ன பெட்டி, அதில் என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாரதிராஜா அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக போகுது. இருந்தாலுமே அவரை பற்றின டாக்ஸ் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்குது. அவங்க வீட்டில் என்ன நடந்தாலுமே அது ரொம்பவே வைரலாக போகுது. அந்த வகையில் அவரோட இறுதிச் சடங்கு முடிஞ்சதுக்கப்புறம் சம்பிரதாயங்களுக்காக அவங்களோட வீடை சுத்தம் பண்ணுற வேலை போய்கிட்டு இருக்கு. அண்ட் அப்படி சுத்தம் பண்ணும்போது பாரதிராஜா சாரோட ரூமில் ஒரு பெட்டி ஒன்று இருந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு பெட்டியை அவரோட பொண்ணை கூப்பிட்டு ஓப்பன் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க. அண்ட் அப்படி அந்த ஒரு பெட்டியை ஓப்பன் பண்ணும்போது அதில் இருந்த பொருட்களை பார்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே ஷாக் அண்ட் எமோஷ்னல் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாரதிராஜா சார் அவ்வளோ முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த ஒரு பெட்டிக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவர் சினிமாவில் வந்ததுக்கப்புறம் முதல்ல இயக்கியிருப்பார் இல்லையா படம், அந்த படத்துக்கு தட்டுற அந்த கிளாப் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சுருந்துருக்காரு. சினிமாவில் சம்பாதிச்ச தன்னோட முதல் பணம் இருக்கு இல்லையா, அதை ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணி வச்சுருந்துருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த முதல் படத்தில் பயன்படுத்திய சட்டை துணிமணிகள் அது எல்லாத்தையுமே வச்சுருக்காரு. அண்ட் அவங்க மனைவி கூட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், அவங்களுக்கு கல்யாணம் ஆன ஃபோட்டோஸ், அப்புறம் அவங்க குழந்தைகளோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள், இப்படி அவர் லைஃப்பில் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களோ, அவரோட லைஃப்பில் இதெல்லாம் நமக்கு பொக்கிஷம்பா அப்படின்னு நினச்சிருப்பார் இல்லையா, அந்த மாதிரியான பொக்கிஷங்கள் எல்லாத்தையுமே அந்த ஒரு பெட்டிக்குள்ளே வச்சுருந்துருக்காரு. முழுக்க முழுக்க அவர் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் மட்டும்தான் அந்த ஒரு பெட்டிக்குள்ளே இருந்திருக்கு. அண்ட் அதை தான் அவருடைய பொண்ணு ஜனனி அவர்கள் பார்த்துட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பத்திரமாக எடுத்து ரெனோவேட் பண்ணி அவருக்கு மணிமண்டபம் கட்ட போகிறாங்க இல்லையா, அந்த ஒரு மணிமண்டபத்தில் வைக்கலாம் அப்படின்னு பாரதிராஜாவோட பொண்ணு முடிவு பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு செய்தி தான் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் சூர்யா அவர்களோட 50வது படத்தை நெல்சன் அவர்கள் தான் இயக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நடிகர் சூர்யாவிற்கு சமீபத்தில் கருப்பு படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை அந்த படம் பெற்றிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 350 கோடிக்கும் மேலே அந்த படம் வசூல் ஈட்டியிருக்கு. அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அடுத்து சூர்யா அவர்கள் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்துக்கு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்காரு. அதுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்து மலையாளத்தில் சூர்யா 45 ரிலீஸ் ஆக காத்திருக்கு. அண்ட் அடுத்தடுத்த படங்கள் அவர் புக் ஆகிட்டு இருக்காரு. அந்த வகையில் சமீபத்தில் நெல்சன் அவர்கள் தான் சூர்யாவோட 50வது படத்தை இயக்க போறாரு அப்படின்னும், அதற்கான கதையை அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு அப்படின்னும், அது சூர்யா சாருக்கு ரொம்பவே பிடிச்சு போகவே அடுத்து ப்ரொடக்ஷன் டீம் அது இதுன்னு ஏகப்பட்ட வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கூடிய விரைவிலேயே வரும் அப்படின்னும், கண்டிப்பாக இந்த காம்போ மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சூர்யா அவர்கள் நம்பியிருக்காராமா. நெல்சன் கடைசியாக ஜெயிலர் பண்ணாரு. இப்போ ஜெயிலர் 2 ரிலீஸ்க்கு ரெடியாக கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு. ரெண்டு பேரோட காம்போ எப்படி இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.